மக்களின் நீண்டகால கோரிக்கைகளில் 10 முன்னுரிமை கோரிக்கைகளை நிறைவேற்றும் பொருட்டு முன்னெடுக்கப்பட்ட உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் 15,467 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,410 பணிகள் எடுக்கப்பட்டு 1,394 பணிகளுக்கு ஆணைகள் வெளியிடப்பட்டு 808 பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஏனைய 586 பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,088 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு. இளைஞர்களின் ஆற்றலை விளையாட்டுத் துறையில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதன் மூலம் வெற்றியாளர்கள் பலரை உருவாக்கி நமது மாநிலத்தை உலகறிய செய்யும் உயரிய நோக்கத்தோடு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தேவையான விளையாட்டு உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. டாக்டர் கலைஞர் விளையாட்டு தொகுப்புகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 86 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 12,525 கிராம ஊராட்சிகளுக்கு 16,798 விளையாட்டு தொகுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. 4,826 விளையாட்டர்கள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்ள தேவையான விளையாட்டு கருவிகளை தமிழ்நாட்டு வாகையர் அறக்கட்டளை வழங்கியுள்ளது. தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பதக்கம் என்று தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடித்தந்த 5,403 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 176 கோடி ரூபாய் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் முன்னெடுக்கப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு 101 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா இது நம் ஆட்டம் 2026 போட்டிகளை நடத்திட 43 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாடே வியக்கும் வண்ணம் கடந்த 2022 ஆண்டில் நடத்தப்பட்ட செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் முதல் இளையோருக்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் வரை பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் சிறப்புற நடத்தப்பட்டதை பாராட்டும் விதமாக இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் விளையாட்டு விருதை தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கடந்த 2023 மற்றும் 25 ஆண்டுகளில் வென்றெடுத்துள்ளது. விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் என்ற விருது உள்ளிட்ட மேலும் பல விருதுகளிலும் தமிழ்நாடு பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.